பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க ஈஸ்வரிக்கும், செழியனுக்கும் சரியான பதிலடி குடுக்கும் விதமா, இங்க பாக்கியாவும், எழிலும் வந்துட்டு வீட்ல இருந்துட்டு வெளிய வந்தது சரிதான் நீங்க நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்குள்ள இங்க செழியன் வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காரு, "பாட்டி பாத்தீங்களா? எழில் வந்துட்டு என்னலாம் பேசுறான்" அப்டின்ட்டு புதுசு புதுசா இப்பலாம் பேசிட்டு இருக்கான். ஜெனி வந்துட்டு வீட்ல எந்த வேலையும் செய்யறது இல்லையாம். அமனிதா மட்டும் தான் வந்துட்டு வீட்ல எல்லா வேலையும் செய்றாளாம். அப்டிங்கிற மாரி எழில் பேசிட்டு இருந்தான். "என்ன பாட்டி இதெல்லாம்?" எழில் பண்றதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல பாட்டி அப்படிங்கிற மாரிலாம், இங்க எழில பத்தி இங்க செழின் வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமாண்டா சரியா, எழில் வந்துட்டு இந்த விஷயத்த என்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தான். அதுவும் ஜெனி வந்துட்டு எந்த வேலையும் செய்றது இல்லையா, இந்த அம்ரிதா மட்டும் தான் வந்துட்டு வீட்ல அவ எல்லா வேலையும் செய்றாளாம். அதுவும் அவ சமைக்கிறா பாரு, அந்த சாப்பாடெல்லாம் வந்துட்டு வாயில வைக்க முடியுதாடா. இத சொன்னா மட்டும் வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க செயின பார்த்து சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க செயினும் வந்துட்டு, "இல்ல பாட்டி இந்த விஷயத்த பத்தி நான் எழில்ட்ட பேசியே ஆகணும். எழில் வந்துட்டு திரும்பவும் இந்த மாரி பேசினான் அப்படின்னா, எனக்கு செம்ம கோவம் வந்துரும் பாட்டி. அதனால எழில கூப்பிடுங்க. நான் இப்பவே வந்துட்டு அவன்கிட்ட பேசணும்." அப்படின்னு மாரி சொல்லிட்டு, இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு எழில மேல இருக்கும்போது கூப்பிடுறாங்க. எழில அப்படி கூப்பிடும்போது தான், அங்க மேல இருந்துட்டு இங்க எழில் வராரு. கூடவே வந்துட்டு இங்க அம்ரிதாவும் வராங்க. அதுக்கப்புறம் இங்க கிச்சன் ரூம்ல இருந்துட்டு ஜெனியும் வந்துர்றாங்க. இங்க ஈஸ்வரி வந்துட்டு எழில கூடும்போது, அதுக்கப்புறம் வீட்ல இருக்க எல்லாரும் வந்துர்றாங்க. அப்பதான் வந்துட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு எழில கூப்பிட்டு நிக்க வைக்கிறாங்க. அப்பதான் இங்க எழில் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கேட்கறாங்க, "என்ன பாட்டி என்ன ஆச்சு? ஏன் கூப்பிட்டீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க பக்கத்துல இருக்க செயின் வந்துட்டு எழில பார்த்து கேட்கறாரு, "இங்க பார்றா எழில், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இது வந்துட்டு நீ தெரிஞ்சு பேசுனியா? தெரியாம பேசுனியா தெரியாது. இந்த வீட்ல வந்துட்டு அம்ரிதா மட்டும் தான் எல்லா வேலையும் செய்றா அப்படிங்கிற மாரி நீ சொல்லிட்டு இருந்த. ஆனா ஜெனி தான் வந்துட்டு இந்த வீட்ல எல்லா வேலையும் செய்றா. அந்த குழந்தையெல்லாம் பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். அந்த குழந்தை எல்லாத்தையும் வந்துட்டு ஜெனி தான் பார்த்துக்கிறா. அப்படி இருக்கும்போது, அம்ரிதா மட்டும் தான் எல்லா வேலையும் செய்றா. ஜெனி வந்துட்டு எந்த வேலையும் செய்யல அப்படிங்கிற மாரி நீ எப்படிடா சொல்லலாம் பாட்டிகிட்ட?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க எழில் கிட்ட இங்க செயின்னு கேட்கும்போது, அப்பதான் இங்க எழில் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "என்ன பாட்டி இதெல்லாம்? நான் உங்ககிட்ட தானே இந்த விஷயம் சொன்னேன். அதுவும் சின்ன விஷயம் தானே. இத ஏன் போயிட்டு நீங்க செயின்ட்ட சொல்லி இது ஒரு பெரிய விஷயமா ஆக்கிட்டுக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரிய பார்த்துட்டு இங்க எழில் கேட்கும்போது, அப்பதான் இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு, "இது என்னடா பெரிய விஷயம் இல்ல. நீ எப்படி வந்துட்டு இந்த வீட்ல ஜெனி மட்டும் எந்த வேலையும் செய்யல அப்படிங்கிற மாரி நீ சொல்லலாம். அம்ரிதா மட்டும் என்ன வீட்ல எல்லா வேலையுமா செஞ்சுட்டு இருக்கா? அவ செய்ற சாப்பாடுலாம் வந்துட்டு வாயில வைக்க முடியுதாடா? இப்படி இருக்கும்போது நீ எப்படி ஜெனிய மட்டும் சொல்லலாம்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க செரியனுக்கு ஆதரவா வந்துட்டு, இங்க எழில்ட்ட வந்துட்டு இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு சண்டை போட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க பக்கத்துல இருந்த அம்ரிதா வந்துட்டு, "பாட்டி இங்க பாருங்க, வீட்ல வந்துட்டு இப்ப யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம ஆன்டியும் இல்ல. ஆன்டி வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ட பார்த்துக்கணும்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்லயே இருக்காங்க. இப்ப வீட்ல வந்துட்டு நான் மட்டும் தான் எல்லா வேலையும் செய்றேன். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கூட நீங்க பொறுத்து போகாம நான் வைக்கிற சாப்பாட்லயே வந்துட்டு குறை சொல்லிட்டே இருக்கீங்க. இப்படிலாம் இருக்கும்போது இந்த வீட்ல வேலை செய்யாம வந்துட்டு ஜெனியும் இருக்காங்க. அவங்கள பத்தி உண்மைய வந்துட்டு எழில் சொன்னது ஒண்ணும் தப்பு இல்லையே பாட்டி. அத ஏன் இப்ப இவ்வளோ பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க அம்ரிதா வந்துட்டு ஜெனிய பத்தி பேச, உடனே இங்க ஜெனி வந்துட்டு கோவப்பட்டு இங்க அம்ரிதாவ பத்தி பேசிட்டு இருக்காங்க. "என்ன அம்ரிதா பேசுறீங்க நீங்க? நான் என்ன இந்த வீட்ல வேலை செய்யல. நானும் வந்துட்டு இருக்கிற சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன். அது மட்டும் இல்லாம குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்ல. குழந்தைய பார்த்துக்கும்போது என்னால வந்துட்டு வீட்ல எந்த வேலை செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்க." அதே மாரி தான் காலையில ஆன்டி வேற வந்துட்டு, "நான் எந்த வேலையும் செய்யல. சின்ன சின்ன வேலையாச்சும் செய் ஜெனி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்க தான் ஆன்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் எந்த வேலையும் செய்யல அப்படின்ட்டு. அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஜெனி வந்துட்டு ஒரு பக்கம் கோவப்பட்டு இங்க அம்ரிதாட்ட பேச, உடனே இந்த பக்கம் இந்த ஈன்னு வந்துட்டு ஜெனிய பார்த்துட்டு, "ஜெனி நீ ஏன் இவங்க கிட்டலாம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்க? நம்ம உங்க வீட்லயே இருந்திருந்தோம் அப்படின்னா, இந்த மாரி பிரச்சனையே இருந்திருக்காது. அங்கவே உங்க அப்பா வீட்லயே வந்துட்டு அவ்வளோ நிம்மதியா இருந்தது. இப்ப திரும்பவும் இந்த வீட்ல வந்துட்டு இந்த மாரி பிரச்சனைலாம் வந்துட்டு வரணுமா? இப்ப இந்த வீட்ட விட்டு வெளிய போனவங்கலாம் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இது பெரிய பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடினா வந்துட்டு அம்மா ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தியிருந்தாங்க. அப்பலாம் வந்துட்டு ஜெனி தானே எல்லா வேலையும் பார்த்தா. இந்த வீட்ல வந்துட்டு யாரும் வந்துட்டு எந்த வேலையும் செய்யலல்ல. அப்பலாம் வந்துட்டு இந்த பிரச்சனையே இல்ல. இந்த வீட்ட விட்டு வெளிய போயிட்ட பிறகு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள எயில் வந்ததால தான் இந்த பிரச்சனைலாம் நடக்குது. அப்படிங்கிற மாரிலாம் இங்க செயின் ஒரு சைடு கோவப்பட்டு பேசிட்டு இருக்க. அப்பதான் அங்க இருந்த எயிலும் வந்துட்டு, "என்னடா சரியா பேசுற நீ? அப்ப நானும் அம்ரிதாவும் இந்த வீட்டுக்கு வந்ததால தான் வந்துட்டு இந்த வீட்ல பிரச்சனை நடக்குதுன்னு சொல்ல வர்றியா?" அப்படிங்கிற மாரி இங்க எழில் ஒரு சைடு கோவப்பட்டு இங்க செயின பார்த்து பேச, உடனே அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு இங்க எயில பார்த்துட்டு, "ஆமாண்டா எயில், அவன் சொல்றது என்ன தப்பு இருக்கு? நீயும் அம்ரிதாவும் இந்த வீட்டு வந்ததுல வந்துட்டு உங்க அம்மாவும் வந்துட்டு யார் பேச்சும் கேட்காம அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்னடான்னா இவ்வளோ நாளா வந்துட்டு இந்த வீட்ல ஜெனி தான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா. இப்ப அம்ரிதா வேலை செய்யும். இப்ப நீ ஜெனி வந்துட்டு எந்த வேலையும் செய்ய மாட்றா அப்படிங்கிற மாரி அவளே குறை சொல்லிட்டு இருக்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை தான நடக்குது. அதுவும் உங்க அம்மா பாக்கிய பத்தி சொல்லவே வேணாம். நீ இருக்கிற அப்படிங்கிற தைரியத்துல இந்த வீட்ல அவ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. அவள ஏதாவது சொன்னா போதும் உனக்கு கோவம் வந்து நீ வந்துட்டு அதுல சண்டை போடுற. இங்க பாரு இந்த வீட்ட விட்டு நீ வெளிய போகும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்தது. திரும்பவும் வந்துட்டு எயில் இந்த வீட்டுக்கு வந்துட மாட்டானா அப்படின்ட்டு. ஆனா நீ இப்ப வீட்டுக்கு வந்துட்ட பிறகு தான் எயிலும் அம்ரிதாவும் வந்துட்டு ஏன் இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு தோண வைக்குதுடா அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி ஒரு சைடு செயினுக்கு ஆதரவா பேசுற மாரி இங்க எயில பார்த்து பேசிறாங்க. அப்பதான் அந்த நேரத்துல இங்க கோபி வந்துட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு, இங்க பாக்கியா வீட்டுக்கு கிளம்புறோம்னு சொன்னம்போது, இங்க கோபி வந்துட்டு, "நான் வேணா வீட்ல விட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு, இங்க பாக்கியாவ கூட்டிட்டு இங்க கோபி வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு இங்க கோபியும், பாக்கியாவும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரும்போது, இங்க ஈஸ்வரி
எழிலியும் அமிர்தாவும் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு எழிலியும் அமிர்தாவும் பார்த்து கேட்டுட்டு இருக்க, இங்க எழில் வந்துட்டு கண் கலங்கி நின்னுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் இங்க பாக்கியா, கோபி கூட வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்த பிறகு இங்க பாக்கியா எல்லாரையும் பார்த்து கேட்கறாங்க. "என்னாச்சு? ஏன் அப்படி நிக்கிறீங்க?" உடனே இங்க பாக்கியா எழில பார்த்துட்டு, "என்னாச்சு ரயில்? நீ ஏன் கண் கலங்கி நிக்கிற? அமிர்தா உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் அழற?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ரொம்பவே பதட்டத்தோட எழில பார்த்தும், அமிர்தாவ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் வந்துட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு இத வந்துட்டால பாக்கியா, இப்ப என்ன இந்த பிரச்சனை நடக்குது தெரியாம கூட எழிலுக்கும் அமிர்தாவும் தான் வந்துட்டு இவ ஆதரவா பேசப் போறா அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி ஒரு சைடு சொல்ல, அப்பதான் அங்க அந்த பாக்கியா வந்துட்டு, "என்னாச்சு அத்த? என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப எதுக்கு எழிலும் அமிர்தாவும் வந்துட்டு கண் கலங்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க? என்ன பிரச்சனை நடக்குது இந்த வீட்ல?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்தும், செரின பார்த்து கேட்கறாங்க. அப்பதான் இங்க அந்த கோபி வந்துட்டு, "என்னாச்சு சிரியா? ஏன் என்னாச்சு? எதனா பிரச்சனையா? ஏன் எல்லாரும் ஒரு மாரி நின்னுட்டு இருக்காங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க செரின பார்த்துட்டு இங்க கோபி கேட்கும்போது, அப்பதான் இங்க செரினும் வந்துட்டு, "என்ன பிரச்சனையோ அத அதோ நிக்கிறான்ல எழில் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம்." அப்படிங்கிற மாரி இங்க செரின் வந்து ஒரு சைடு கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சுறாரு. அப்பதான் அங்க இருந்து பாக்கியா வந்துட்டு அம்ரிதாவ பார்த்து கேட்கறாங்க. "என்னாச்சு அம்ரிதா? என்ன பிரச்சனை? சொல்லு." அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் அம்ரிதா சொல்லிட்டு இருக்காங்க, "இல்ல ஆன்ட்டி, இந்த வீட்ல நீங்க ஹோட்டலுக்கு போயிட்ட பிறகு நான் மட்டும் தான் எல்லா வேலையும் செய்றேன். அது மட்டும் இல்லாம ஜெனி இந்த வீட்ல எந்த வேலையும் செய்யல." அப்படிங்கிற மாரி இங்க எழில் வந்து சொல்லிட்டாரு. அது உண்மைதான் சொன்னாரு. இருந்தாலும் வந்துட்டு அத வச்சு வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு என்னையும் எழிலையும் வந்துட்டு, "எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்ல இருக்க எல்லாரும் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் எழிலும் வந்துட்டு பாப்பாவ கூட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தோம். ஆனா இப்போ வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள ஏன் வந்த அப்படிங்கிற மாரி எல்லாரும் எங்கள பார்த்து கேள்வி கேட்கறாங்க. பாட்டியும் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு புரியாம நான் செய்ற சாப்பாட்ட கூட வந்துட்டு குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்பப்போ. அப்படிங்கிற மாதிரி தான் இங்க அம்ரிதா வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்ட பிறகு, இங்க அம்ரிதா இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. "இந்த வீட்ல நாங்க இருக்கிறது வேணா, புடிக்கலனா சொல்ல சொல்லுங்க மாட்டி. நானும், ஏழும், பாப்பாவும் வேணா இந்த வீட்ல இருந்து திரும்ப வெளில போயிர்றோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க அம்ரிதா ஒரு சைடு அழுதுட்டே பேச, அப்பதான் அங்க இருந்த பாக்கியா வந்துட்டு ஜெனிய பார்த்துட்டு, "என்ன ஜெனி இதெல்லாம்? நீ எந்த வேலையும் செய்யல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நானு காலையில வந்துட்டு உன்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி வந்து பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தானே போனேன். இப்ப என்னாச்சு? இது ஏன் ஒரு பிரச்சனையா எடுத்து எல்லாரும் பேசிட்டீங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஒரு சைடு வந்துட்டு எல்லாரும் பார்த்து கேட்க, அப்பதான் அங்க இருந்த செயினும் வந்துட்டு, "இங்க பாரும்மா, இந்த வீட்ல ஜெனி தான் வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா. அப்படிங்கிறப்போ ஜெனி மட்டும் எந்த வேலையும் செய்யல அப்படிங்கிற மாரி யாரும் சொல்ல வேணாமா? அப்படி இல்ல அப்படின்னா நானும் ஜெனியும் வேணா கிளம்பி ஜெனியோட அப்பா வீட்டுக்கு வந்து போயிர்றோம்." அப்படிங்கிற மாரிலாம் இந்த ஒரு பக்கம் செயினும் வந்துட்டு ஜெனிய கூப்பிட்டு வீட்லருந்து வெளிய போலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த பாக்கியம் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அத்தை உங்களுக்கு என்னாச்சு? இவங்க தான் வந்துட்டு தெரியாம இந்த விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு வந்துட்டு எழில பார்த்து இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? எழிலும் அமளித்தாவும் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்க. நான் வேணா எழில வேணா போக சொல்லிர்றேன். நீங்க ஆசைப்பட்டன்னு சொல்லி தான் எழில வந்து இந்த வீட்டுக்கு வந்தான். திரும்பவும் எழிலும் அமரிதாவும் வந்துட்டு இப்படி கஷ்டப்படுத்தி வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும்னு யாரும் நினைக்காதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் பேசும்போது, அப்பதான் அங்க இருந்த செயினு வந்துட்டு, "என்னம்மா திரும்ப திரும்ப நானும் ஜெனி தான் வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படிங்கிற மாரி நீ பேசிட்டு இருக்க. அப்ப எழில் பேசுனது தப்பு இல்லையா? எழில் தானே சொன்னான் ஜெனி எந்த வேலையும் செய்யல அப்படின்ட்டு. ஜெனி வந்துட்டு இந்த வீட்ல எந்த வேலையும் செய்யல அப்படிங்கிற மாரி உனக்கு தோணி, அது எதனா பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க. நான் வேணா ஜெனி கூட்டிட்டு வெளிய கிளம்பி போயிர்றேன்." அப்படிங்கிற மாரி இங்க செயினு வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்ல, அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு உடனே செரீன பார்த்துட்டு, "அது எப்படி சரியா? உங்க அம்மா வந்துட்டு எழில அப்படியே விட்டு குடுத்து தான் பேசிருவாளா? அவனும் வந்துட்டு உங்க அம்மா விட்டு குடுத்து தான் பேசிற போறான். 2 பேருமே வந்துட்டு 2 பேருக்கும் முக்கியம் தானே. இந்த வீட்ல பாக்கி எந்த தப்பு பண்ணாலும் சரி, எழில் எந்த தப்பு பண்ணாலும் சரி, 2 பேரும் வந்துட்டு 2 பேரும் ஆதரவா தான் பேசுவாங்க. நம்மலாம் வந்துட்டு இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டோம்னா சரியா?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி ஒரு சைடு இங்க செயினுக்கு ஆதரவா திரும்ப திரும்ப இங்க பாக்கியாவ பார்த்து பேச, உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? இப்ப எழிலும் அமிர்தாவும் இந்த வீட்ல இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? இப்ப அமிர்தா சமைக்கிறது உங்களுக்கு புடிக்கல அதானே?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்து பேச, அப்பதான் இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு, "அது மட்டும் இல்ல பாக்கியா, நீ அந்த ஹோட்டல் வச்சிருக்கல்ல, அதுவும் வந்து எனக்கு புடிக்கல. அந்த ஹோட்டல நிறுத்திட்டு நீ வீட்ல இருக்க வேலைய பாரு. வீட்ல இருந்துட்டு நீ எல்லா வேலையும் செஞ்ச அப்படின்னா, இந்த மாரி பிரச்சனையே வராது." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, நீங்க என்னதான் வந்துட்டு அந்த ஹோட்டல மூட சொன்னாலும், என்னால வந்துட்டு அந்த ஹோட்டல நிறுத்த முடியாது. நான் திரும்பவும் வந்துட்டு மொதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாத்தையும் இழந்துட்டு. அதனால என்னால என் ரெஸ்டாரண்ட்ட விட முடியாது. நான் அந்த ரெஸ்டாரண்ட்ட வச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிறதோ, இல்ல அப்டின்னா எழிலும், அது மட்டும் இல்லாம அமிர்தாவும் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க. நாங்க 3 பேரும் வேணா." இங்க பாக்கியா ஒரு சைடு கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "நீ எப்படி பாக்கியா வீட்ட விட்டு வெளிய போக முடியும்? இதான் உன் வீடாச்சே. நீ தான் வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாரையும் வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போக சொல்லுவ. இப்ப என் பையன் கோபி வந்துட்டு வீட்ல இருந்து வெளிய போக சொல்லி, அவன் போய் இப்ப தனியா இருக்கிறான். மத்தவன் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு கூட யோசிக்காம, மத்தவங்கள தான் வந்துட்டு நீ வீட்ல இருந்து வெளிய தொரத்துவ. ஆனா நீலாம் வந்துட்டு போக மாட்ட பாக்கியா." அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாதிரி வந்துட்டு ஈஸ்வரி பேச, அப்பதான் இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு எழில பார்த்துட்டு, "இங்க பாரு எழில், இதுக்கு மேலயே வந்து இந்த வீட்ல இருக்க வேணாம். இந்த வீட்ல நம்ம இருக்கறது தான் வந்துட்டு இங்க இருக்க எல்லாருக்கும் வந்து பிரச்சனை போல. அதனால நீ அமிர்தா கூட்டிட்டு கிளம்பு எழில். நம்ம வேணா வந்துட்டு வெளிய போயிடலாம். இங்க இருக்க எல்லாம் அவங்க வேணா சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா வீட்ல இருந்துட்டு வெளிய போறத பத்தி பேசிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த கோபிய வந்துட்டு இங்க பாக்கியாவ சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. "பாக்கியா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அம்மா பேசுறதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுக்காத. இதுக்கு போயிட்டு எதுக்கு எழில கூட்டிட்டு வீட்ல இருந்து வெளிய போறீங்க?
எல்லாருமா ஒண்ணாம இருந்தா தான் வந்துட்டு வீடு சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க 3 பேரும் வீட்ட விட்டு வெளிய போயிட்டா, இந்த வீட்டுக்குன்னு இருக்க சந்தோஷம் என்ன ஆகுறது? அதனால வீட்ல இருந்துட்டு, "ஏய் நீயும் போகாதடா! பாக்கியா நீயும் போகாத! எங்க போறீங்கலாம்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு அம்ரிதாவையும், ஏய்யும் வீட்ல இருந்துட்டு வெளிய போகலாம் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க.